நம்ம இலக்கியாசிரியர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல இந்த முறை நம்ம கௌதம் சார் கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே கிட்ட தோக்கக்கூடாது. நம்ம கௌதம் சார் ஆரம்பிக்க போற இந்த பிசினஸை நல்லபடியா ஆரம்பிச்சு கண்டிப்பா நம்ம கௌதம் சார் மறுபடியும் நம்பர் ஒன் பிசினஸ்மேன் அவார்டு இந்த வருஷத்துக்கான அவார்டை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு டிஷ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம ஜானகியம்மாவும் நம்ம கார்த்திக்கும் இந்த பூமி பூஜையில் எப்படியாச்சும் கலந்துக்கணும். ஏன்னா நம்ம இலக்கிய பதினக்கம் அவங்கள வர சொல்லியிருக்காங்க. அதனால் பதினக்க ரொம்ப அவசரமாக ரெடி ஆகிட்டு நம்ம ஜானகியம்மா வீட்லேயே அந்த முருகருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு இந்த பைரவிக்கும் அஞ்சலிக்கும் தெரியாமல் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் முன்னாடியே இந்த அஞ்சலி பதினக்க பைரவியை நல்லா உசுப்பேத்தி விட்டுடுறாங்க. நீங்கள் அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பவே அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக இந்த பைரவியும் பதினக்கம் காத்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக்கும் நம்ம ஜானகியம்மாவும் நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த பைரவி பதினக்க நம்ம கார்த்திக்கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ போய் ஆகணும், நீ வேற எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை பதினக்க எங்கேயும் போக விடாமல் வந்து தடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஜானகியம்மாவுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, ஓ நாங்கள் பூமி பூஜைக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி வந்து பண்ணுறியா அப்படின்னு மாதிரி நம்ம ஜானகியம்மா அந்த பைரவிக்கிட்ட பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. என்னுடைய பெரிய மகன் என்னுடைய கௌதம் ஆரம்பிக்க போகிற இந்த பூமி பூஜைக்கு கண்டிப்பாக நாங்கள் போயே தீருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவிக்கிட்டையும் அந்த அஞ்சலிக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு நம்ம கார்த்திகை கூட்டு ஒரு பக்கம் எனக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியம் எனக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக எனக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே என்ன சதி செயல் செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் இருக்காங்க அப்படின்னு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம கௌதம் சார் எங்கே போனாலும் பின்னாடி ஒரு ஆளை போட்டு நம்ம கௌதம் சார் என்னென்ன செய்கிறாரு அப்படின்றத எல்லாத்தையுமே எனக்கு அப்பப்போ வந்து நோட் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கௌதம் சாருக்கு இந்த எஸ்எஸ்கே ஏதோ ஒரு ஆப்பு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த எஸ்எஸ்கேவுடைய சதி திட்டத்தில் கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் வந்து மாட்டிக்கவே கூடாது. நம்ம கௌதம் சார் இந்த ஆட்சியாவதும் நல்லபடியாக இந்த பூமி பூஜையை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இப்போ எனக்கு கோடீஸ்வரராக ஆகணும். இந்த அஞ்சலியெல்லாம் நம்ம கௌதம சாரை பார்த்து வந்து மிரண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் சரியான நேரத்துக்கு பூமி பூஜை போடுற இடத்துக்கு பயணிக்க போயிடுறாங்க. முன்னாடியே பயணிக்க ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பயணிக்க நம்ம கௌதம் சாருக்கு உதவி பண்ண அந்த சாரும் மேடமும் அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சார் காப்பாற்றின அந்த பொண்ணும் அந்த பூமி பூஜைக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம கௌதம் சாருக்கு பயங்கரமான சந்தோஷம். இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியம்மாவும் நம்ம கார்த்திக்கும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேனர் இருக்குது. என்ன அப்படின்னா ஜானகி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியம்மாவுடைய பேரில் அந்த அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்து நம்ம ஜானகியம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம், சொல்லிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஜானகியம்மாவும் உடனே இறங்கி ஓடி போயிட்டு நம்ம கௌதம் சாரை கண்டுபிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.